Daily. Taste the Daily. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. அக்கா என்னக்கா என்னடா இது? அதெல்லாம்? நான் உன் தங்கச்சிக்கா, நீ போய் என் கால்ல விழலாமா? இளங்கோ, என்ன இளங்கோ இது? நீ என் தங்கச்சிங்கிற இடத்தெல்லாம் தாண்டி ஒசந்து நிக்கிறடி. நீ எனக்கு எவ்ளோ பெரிய உதவி செஞ்சிருக்க தெரியுமா? என்ன சொல்றக்கா? நீங்க மட்டும் சரியான நேரத்துல எங்களுக்கு அந்த சஜஷனை சொல்லியிருக்கலைனா நாங்க 2 பேர் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். இப்படி சஸ்பென்ஸா பேசாம என்ன விஷயம்னு சொல்றா? எனக்கு மும்பை போறதுக்கு கம்பெனில பெர்மிஷன் கொடுத்துட்டாங்கண்ணே. அட சூப்பர். நான் டிரான்ஸ்ஃபர்ல வீட்டை விட்டு போக போறேன். வெரி குட் வெரி குட். எப்படா? ஆமாண்ணே, நான் கேட்ட உடனே கம்பெனில ஓகே சொல்லிட்டாங்க. அங்க போஸ்டிங் எல்லாமே போட்டாச்சு. இன்னொரு குட் நியூஸ் இருக்குண்ணே. நாங்க மும்பை போறதுக்கு அப்பாவும் சம்மதிச்சிட்டாரு. என்னடா சொல்ற? அப்படியா? மாமா எப்படி சம்மதிச்சாரு? நான் கூட நாம ஈஸியா சொல்லிட்டோம், ஆனா அது அவ்வளவு சீக்கிரம் நடந்துருமான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இது இவ்வளவு சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. அப்பா உடனே எல்லாம் சம்மதிக்கல. நீ நான் தான் இந்த வேலையை போயிடுன்னு சொல்லி ஒரு போடு ஒண்ணு போட்டேன். அவரு வேலை போனா பரவாயில்லன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் எப்படியோ ரொம்ப நேரம் பேசிதான் அவரை கன்வின்ஸ் பண்ண வேண்டியதாயிடுச்சு. சரி, எப்போ டிபார்ச்சர்? நாளைக்கு மார்னிங் நான் டிக்கெட் கூட புக் பண்ணிட்டேன். ஓ, தட்ஸ் வண்டர்ஃபுல் நியூஸ் டா. நைஸ், ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. அக்கா, இனிமே நீ பயந்து பயந்து இருக்க வேண்டியதில்ல. எப்பவுமே நீ சந்தோஷமா இருக்கலாம். நீ கும்பிடுற சாமி தான் இவ்ளோ சீக்கிரம் உங்களுக்கு விமோச்சனம் கொடுத்திருக்கு. அண்ணா, நாளைக்கு நாங்க மும்பை போனா எப்போ மறுபடியும் மீட் பண்ணுவோம்னு தெரியல. அதனால இன்னைக்கு எங்கேயாச்சும் டின்னருக்கு போலாமா? ஆமா இனியா. ஷூர். டின்னர் ஓகே தானே? டின்னர் ஓகே தான், ஆனா வெளியெல்லாம் போக வேணாமே. ஏன் நீ? என் அக்கா இங்க இருந்தாலாவது அடிக்கடி ஏதாவது சமைச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு பாத்துட்டு வருவேன். நீங்க மும்பை கூட்டிட்டு போனீங்கன்னா நான் எப்படி அடிக்கடி வர முடியும்? அதனால இன்னைக்கு ஒரு நாள் நான் சமைச்சு என் அக்காவுக்கு கொடுக்கணும். என்ன, நான் மும்பை போறதுல எனக்கு இருக்கிற ஒரே வருத்தம் இங்க இருந்து இனியாவுக்கு சமைச்சு கொடுக்க முடியாதுங்கிறது தான். அவ எனக்கு நிறைய சமைச்சு கொடுத்திருக்கா. ஆனா வாயும் வயிறுமா அவ இருக்கிற இந்த சமயத்துல நான் கூட இருந்து அவளுக்கு சமைச்சு போட முடியலையேங்கிறது தான் எனக்கு வருத்தமா இருக்கு. அதனால இன்னைக்கு ஒரு நாள் நான் சமைக்கிறேன். இல்ல நான் தான் சமைப்பேன். இல்ல, நான் தான் சமைப்பேன். என்னக்கா நீ? நான் தான் சமைக்கிறேன்னு இவங்க சொல்றேன். பேசிட்டு இருக்கோம், நாம வெளில போய் சாப்பிடலாம். எங்க போறீங்க? 2 பேரும் சேர்ந்து சமைச்சு கொடுங்களே. என்னப்போ? அம்மா தாய்களா, சரி. எங்களுக்கு இந்த வெங்காயம் கட் பண்றது, தக்காளி கட் பண்றதுன்னு சின்ன சின்ன வேலைகள் கொடுங்க. இல்லைன்னா எங்களுக்கும் போர் அடிக்கும்ல. கரெக்ட். கண்டிப்பா எங்களுக்கும் ஹெல்ப்பர்ஸ் தேவையில்ல. சரி வாங்க போங்க. சரி சரி, சமையல்ல டவுட்ஸ் இருந்தா கேளு. அக்கா, கொஞ்சம் சீக்கிரமா கீரை ஆஞ்சு கொடுத்துரு. பண்ணிட்டேன். அண்ணா, சீக்கிரம் கட் பண்ண. என்னடா இதெல்லாம்? டேய், நீ மட்டும் இப்படி கரெக்டா கட் பண்ற, எனக்கு வரவே இல்ல. விக்ரம், வெங்காயம் கட் பண்ணியாச்சா? முடிஞ்சிச்சு. ஐயோ சீக்கிரம். ஐயோ, அழ வைக்கிறாளே. அக்கா, இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். இல்ல, இது போதும்க்கா. இது போதும், பரவாயில்ல. முடிஞ்சிரும். பீட்ரூட் ரெடியா? இதோ ரெடி ஆயிடுச்சு. யாழ்னி ரசத்துக்கும் கரண்டி எடுத்துட்டாங்க. ஃபேண்டாஸ்டிக். ரெடி. யாராவது இத பார்த்தா அவசரத்துல சமைச்சதுன்னு சொல்லுவானா? கல்யாண சாப்பாடு மாதிரி இருக்கு. பியூட்டிஃபுல். இப்ப யார் சமைச்சது? 2 பெரிய ஷெஃப்ல சமைச்சிருக்காங்க. கரெக்ட். 2 பேரும் ஷெஃப் எல்லாம் இல்ல. உண்மையை சொல்லணும்னா கிச்சன்ல சும்மா தான் நின்ன. இனியாதான் எல்லாத்தையும் சமைச்சா. ஏய், என்ன டேஸ்டா இல்லனா பழிய ஏன் மேல போடலாங்கிறதுக்காக சொல்றியா? நான் டேஸ்ட் பார்த்துட்டேன், எல்லாமே சூப்பரா இருக்கு. அதனாலதான் சொல்றேன், இனியாதான் சமைச்சா.
அக்கா சரி நீ உட்காரு நான் பரிமாறேன். வேண்டாம் வேண்டாம், நீ உட்காரு, நான் பரிமாறுறேன். ஏய் என்னக்கா என்னது? நீ தானே மும்பை போற, அப்புறம் நான் மிஸ் பண்ண மாட்டேனா? நான் உனக்கு பரிமாறேன், நீ ஃபர்ஸ்ட் உட்காரு. சரி, சரி. இனியா, நீ தான் புள்ளத்தாச்சி, ஐயோ. நான் தான் உனக்கு பரிமாறணும், நீ உட்காரு. ஆஹா, உட்கார். இருங்க, இருங்க. வேண்டாம்க்கா. அக்கா தங்கச்சி மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? எங்களுக்கு பசிக்குதுமா, சீக்கிரம் ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க. இல்ல 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 இவங்க முடிவுகளா வர மாட்டாங்க. நான் சொல்றதுதான் ஃபைனல். எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். 2 பேரும் சூப்பர். உட்காருங்க. ஐயோ, உட்கார். இனியா, அட, ஐயோ யாழினி இனியா, நான் பக்கத்துல இல்லைன்னு கவலைப்படக்கூடாது. இங்க இருக்கும்போது பேசுற மாதிரியே நான் அங்க இருந்தும் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கால் பண்ணிட்டே இருப்பேன். நீ நேரா நேரத்துக்கு சாப்பிடணும், நல்லா தூங்கணும், எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், சரியா? சரிக்கா, நீயும் அங்க நேரத்துக்கு சாப்பிட்டு சந்தோஷமா இரு. ம். ஆ, அப்புறம் இன்னொரு விஷயம், நான் சொல்றேனேன்னு நீ தப்பா நினைக்க கூடாது. என்னக்கா? சின்ன வயசுல இருந்தே எனக்கு உன்ன தெரியும். யாருக்கு ஒரு பிரச்சனைனாலும் ஆளா நீ போய் நிப்ப. எவ்ளோ பெரிய ஆளுங்களா இருந்தாலும் தப்பு நடந்தா தட்டி கேப்ப. ஆனா இப்போ உன் வயித்துல ஒரு குழந்தை வளருது. இந்த சமயத்திலயும் அந்த மாதிரி எல்லாம் நடந்துக்காத ப்ளீஸ். ஏய் யாழினி, இனியா நாளே அதான். அதை எப்படி அவன் மாத்திப்பா? ப்ளீஸ் இனியா, அக்காவுக்காக இத மட்டும் பண்ணு. அக்கா, என் வயித்துல இருக்கிற குழந்தை இப்ப எங்க குழந்தை மட்டும் இல்ல, அது நம்ம குழந்தை. அதனால குழந்தைய கவனமா பெத்து உங்க கையில ஒப்படைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நாங்க கிருஷ்ணர் சிலைய உன் கையில கொடுத்த மாதிரி இப்போல இருந்து இன்னும் 8 மாசத்துல எங்க குழந்தைய நாங்க உங்க கையில கொடுப்போம். அக்கா இந்தா. நீங்க சாப்பிடுங்க 2 பேரும். சாப்பிடுறோம். லவ்ஸ் தான் பாத்து. இனியா, சரிண்ணா, அப்ப நான் கிளம்புறேன். சரி ஓகேடா. நாளைக்கு ஏர்போர்ட் போயிட்டு மறக்காம கால் பண்ணணும். ஓகே கண்டிப்பா Okay, all the கூப்பிடுறேன். best. இனியா, நீயும் நம்ம குழந்தையும் பத்திரமா இருக்கணும், சரியா? சரிக்கா. அக்கா 1 ஹவருக்கு ஒரு தடவை நீ கால் பண்ணிட்டே இருக்கணும். ம்? ம், ஓகே, நான் மறக்க மாட்டேன். 1 ஹவருக்கு இருக்கும். சரி, நாங்க கிளம்புறோம். சரிண்ணா, நாங்க போயிட்டு வரோம். பாப்போம். டேக் கேர். அனி, நாங்க வரோம். வாய் அண்ணி. பை. ஆ, போயிட்டு வரேன். போயிட்டு வரேன் இனியா. பார்த்து போயிட்டு வாக்கா. Taste Daily. Taste the Daily. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.